ஒரு வெளிநாட்டை குறித்து ஐநாவின் மேடையில் பாகிஸ்தானை இந்தியா இவ்வளவு மோசமாக தாக்கியது இதுவே முதல் முறையாகும். மேலும் இந்தியா இதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதற்கான சமிக்ஞைகளையும் வழங்கியது. அதை பார்த்த ஐநாவில் உள்ள மற்ற நாடுகளும் இந்தியாவையே பார்த்து கொண்டிருந்தன. இது மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் நண்பர்களே. ஐக்கிய நாடுகள் சபை மேடை பொதுவாக அமைதி, மரியாதை மற்றும் இராஜதந்திர மொழிக்காக அறியப்படுகிறது. இங்கு நாடுகள் ஒருவருக்கொருவர் நேரடியாக தாக்குவதில்லை, வார்த்தைகளைக் கொண்டு விளையாடப்படுகிறது. குறிப்பாக இந்தியா மிகவும் யோசித்து பார்த்து பேசுகிறது. ஏனெனில் அதன் ஒரு வரி கூட உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்பதை இந்தியா அறியும். ஆனால் இந்த முறை இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவாகவும் கடுமையான வார்த்தைகளிலும் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவானது. உண்மையில் ஆப்கானிஸ்தான் குறித்து சமீபத்தில் நடந்த விவாதத்தில் இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதை கேட்ட பல நாடுகள் கூறி எந்த திசையில் உள்ளது என்பதை உடனடியாக புரிந்து கொண்டன. ஆப்கானிஸ்தானின் நிலை இன்று மோசமடைவதற்கு சில சக்திகள் அது சுவாசிக்கக்கூட அனுமதிக்காததே காரணம் என்பதை இந்தியா வெளிப்படையாக பெயர் குறிப்பிடாமல் தெளிவுபடுத்தியது. பயங்கரவாதத்தை வளர்ப்பது, எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவிப்பது மற்றும் போக்குவரத்து பாதைகளை ஆயுதமாக பயன்படுத்துவது, இவை அனைத்தும் ஒரு பலவீனமான நாட்டை மண்டியிட வைக்கும் வியூகமாகும். இந்தியாவின் அறிக்கையின் தொனி மென்மையாக இருந்தாலும் எந்த நாட்டை நோக்கிய சைகை இருந்ததோ அந்த நாட்டின் கலக்கத்தை காண முடிந்தது. நண்பர்களே, இது ஒரு பெரிய முன்னேற்றம். எனவே இந்த வீடியோவில் முழுமையாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை விரும்பி சேனலுக்கு குழு சேரவும். உண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையில் ஆப்கானிஸ்தான் ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு என்பதை இந்தியா அனைத்து நாடுகளுக்கும் நினைவூட்டியது. அதற்கு சாலைகள், எல்லைகள் மற்றும் போக்குவரத்து வழிகள் வெறும் வணிகத்திற்கான வழிகள் மட்டுமல்ல, அவை வாழ்க்கை மற்றும் மரணம் தொடர்பான கேள்விகள். இந்த வழிகள் வேண்டுமென்றே தடுக்கப்படும்போது அரசாங்கங்கள் அல்ல, பொதுமக்கள்தான் இறக்கிறார்கள். மருந்துகள் சென்றடைவதில்லை, உணவு நெருக்கடி எழுகிறது, மேலும் முழு நாடும் குழப்பத்தை நோக்கி தள்ளப்படுகிறது. மேலும் சமீபத்தில் பாகிஸ்தானால் ஆப்கானிஸ்தான் மீது விமானத் தாக்குதல் நடத்தப்பட்ட போது இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் உலகத்தின் முன் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியது. மேலும் இந்தியா எந்த நாட்டின் மீது குற்றம் சாட்டியதோ அது பாகிஸ்தானை நோக்கிய தெளிவான சைகைதான் என்று செய்திகளும் கூறுகின்றன என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இங்கிருந்துதான் இந்தியாவின் தொனி சற்று கடுமையாக மாறியது. சர்வதேச நியமங்கள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை பற்றி மேடைகளில் பேசுவது எளிது, ஆனால் அவற்றை தரையில் பின்பற்றுவது மிகவும் முக்கியம். ஒரு நாட்டை அரசியல் அழுத்தத்திற்கு கொண்டு வர அதன் உயிர் நாடியை தாக்குவது மனிதாபிமானமற்றது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதிக்கும் ஆபத்தானது. அத்துடன் ஆப்கானிஸ்தான் மண்ணில் பயங்கரவாதம் பரப்பப்பட்டால் அதற்கான விலையை தெற்காசியா முழுவதும் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் இந்தியா தெளிவான வார்த்தைகளில் கூறியது. ISIL போன்ற அமைப்புகள் முதல் பிராந்திய பயங்கரவாத நெட்வொர்க்குகள் வரை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துவது அவசியம். இது ஆப்கானிஸ்தானின் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு சர்வதேச அச்சுறுத்தல். இங்கிருந்து இந்த விவகாரம் மனிதாபிமான ரீதியானது மட்டுமல்லாமல் நேரடியாக சக்தி அரசியல் மற்றும் அண்டை நாடுகளின் நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் இந்தியாவின் இந்த அறிக்கை ஒரு சாதாரண உரை அல்ல, மாறாக நன்கு சிந்திக்கப்பட்ட மற்றும் கடுமையான செய்தியாக கருதப்படுகிறது. மேலும் ஆப்கானிஸ்தானை தொட்டால் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு முழு இராணுவத்தையும் நிறுத்தும் சக்தி இந்தியாவிற்கு உள்ளது என்ற செய்தியை இந்தியா மறைமுகமாக இந்த வழியில் வழங்கியுள்ளது. இப்போது நண்பர்களே, இந்த முழு விஷயத்தையும் சற்று ஆழமாக புரிந்து கொண்டால் படம் இன்னும் தெளிவாகிறது. ஆப்கானிஸ்தானின் பொருளாதாரம் இன்று இருக்கும் நிலைக்கு ஒரு முக்கிய காரணம் அதன் போக்குவரத்து வர்த்தகம். ஆப்கானிஸ்தானின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் 60% அதிகமாக இன்றும் பாகிஸ்தான் வழியாகவே நடைபெறுகிறது. மேலும் இந்த வரைபடத்தில் பார்த்து இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் இருப்பிடத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது உணவுப் பொருட்கள், மருந்துகள் அல்லது அன்றாட தேவைகள் என அனைத்தும் எல்லை மற்றும் போக்குவரத்து வழிகளை சார்ந்துள்ளன. ஆனால் இந்த வழிகள் அரசியலின் ஆயுதமாக மாற்றப்படும்போது பிரச்சனை தொடங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக
பாகிஸ்தானால் ஆப்கான் லாரிகள் எல்லையில் வாரக்கணக்கில் தடுத்து நிறுத்தப்பட்டன. கண்டெய்னர்கள் சிக்கிக் கொண்டன. இதன் நேரடி தாக்கம் காபூல் முதல் சிறிய நகரங்கள் வரை காணப்பட்டது. மருந்துகளின் விலை உயர்ந்தது. உணவு நெருக்கடி ஆழமடைந்தது. மேலும் சாதாரண ஆப்கான் குடிமக்கள்தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டனர். இதனால்தான் ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாட்டுடன் இவ்வாறு நடந்து கொள்வது மனிதாபிமானமற்றது மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தக விதிகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பின் உணர்வுக்கும் எதிரானது என்று ஐநா மேடையில் இந்தியா இந்த கருத்தை எழுப்பியது. போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை அழுத்தத்தின் உத்தியாக மாற்றுவது ஒட்டுமொத்த தெற்காசியாவையும் நிலையற்றதாக மாற்றும் என்பதை இந்தியா பெயர் குறிப்பிடாமல் தெளிவுபடுத்தியது. இப்போது இங்கு இந்தியாவின் பங்கையும் புரிந்து கொள்வது அவசியம். 2021 பிறகு சூழ்நிலைகள் மாறிய போதும் இந்தியா ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக விலகிச் செல்லவில்லை. இந்தியா ஆயிரக்கணக்கான டன் கோதுமை, அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உதவிகளை ஆப்கான் மக்களுக்கு வழங்கியது. சாபஹார் துறைமுகம் மூலம் நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு சுவாசிப்பதற்கான மாற்று வழிகளை வழங்க முடியும் என்பதை இந்தியா காட்டியது. இங்கிருந்துதான் பாகிஸ்தானின் பிரச்சனையும் அதிகரிக்கிறது. ஏனெனில் இந்தியா சத்தம் போடாமல் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்யும்போது இப்பகுதியில் அழுத்தம் தரும் அரசியல் மட்டுமே செயல்படாது என்ற நேரடி செய்தி அனுப்பப்படுகிறது. இந்தியா எந்தவொரு பயங்கரவாத சிந்தனை அல்லது ஸ்திரமின்மையை உருவாக்கும் மூலோபாயத்துடன் இல்லாமல் ஆப்கான் மக்களுடன் நிற்பதை தெளிவுபடுத்தியது. இந்த தொடரில் இந்தியாவும் பயங்கரவாத பிரச்சினையை எழுப்பியது. ISIL, அல்-கொய்தா, லஷ்கர்-இ-தைபா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற அமைப்புகள் ஒரு நாட்டின் பிரச்சினை மட்டுமல்ல என்று இந்தியா கூறியது. அவை வளர அனுமதிக்கப்படும்போது அவற்றின் தீப்பிழம்புகள் எல்லைகளை பார்ப்பதில்லை. இதனால்தான் இந்தியா சர்வதேச சமூகத்திடம் இப்போது வெறும் காட்சிப்படுத்தப்பட்ட அறிக்கைகள் அல்ல, மாறாக உறுதியான நடவடிக்கை தேவை என்று கூறியது. எனவே நண்பர்களே, இது வெறும் உரை அல்ல, இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்தது, மேலும் ஒரு கண்ணாடியாகவும் இருந்தது. அதில் காண்பிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானின் அவல நிலைக்கு வெறும் சூழ்நிலைகள் மட்டுமல்ல, சில திட்டமிட்ட கொள்கைகளும் பொறுப்பு. மேலும் இந்தியா இந்த விஷயத்தை உலகத்தின் முன் நேரடியாகவும் ஆனால் சமநிலையுடனும் வைத்தது. இப்போது நண்பர்களே, இந்த முழு நிகழ்வின் மிகப்பெரிய பொருள் என்னவென்றால், இந்தியா இப்போது வெறும் பதிலளிக்கும் நாடு அல்ல, சர்வதேச அரங்கில் நிகழ்ச்சி நிரலை அமைக்கும் நிலைக்கு இந்தியா வந்துவிட்டது. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா ஆப்கானிஸ்தான், பயங்கரவாதம் மற்றும் போக்குவரத்து அரசியல் ஆகியவற்றை ஒரே நூலில் கோர்த்து வழங்கிய விதம் பல ஆண்டுகளாக திரைக்குப் பின்னால் விளையாடி வந்த நாடுகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஆப்கானிஸ்தானை பலவீனமாக வைத்திருப்பது ஒரு நாட்டின் இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் இழப்பு என்று இந்தியா தெளிவுபடுத்தியது. ஆப்கானிஸ்தானில் குழப்பம் அதிகரித்தால், பயங்கரவாதம் பரவினால் மற்றும் பொதுமக்கள் பட்டினியால் இறந்தால் அதன் தீப்பிழம்புகள் எல்லைகளுக்குள் நிற்காது. இதனால்தான் ஆப்கான் மக்களுக்கு தண்டனை வழங்குவது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் இந்தியா கூறியது. இங்கு இந்தியாவின் மூலோபாயத்தையும் புரிந்து கொள்வது அவசியம். ஒருபுறம் இந்தியா பயங்கரவாதத்தின் மீது பூஜ்ய சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறது, மறுபுறம் அது ஆப்கான் மக்களுக்காக மனிதாபிமான உதவி, வர்த்தக மாற்று வழிகள் மற்றும் இணைப்புக்கான வழிகளை திறக்க வாதிடுகிறது. அதாவது இந்தியா குழப்பத்தை ஆதரிக்கவில்லை என்பதையும் எந்தவொரு நாட்டின் பலவந்தமான ஆதிக்கத்தையும் ஆதரிக்கவில்லை என்பதையும் இந்தியா தெளிவான செய்தியாக வழங்கியது. இந்த அறிக்கையின் தாக்கம் ஐநா அரங்கில் மட்டும் நின்றுவிடவில்லை. ஆப்கானிஸ்தானை தங்கள் செல்வாக்கு மண்டலமாக பயன்படுத்த விரும்பிய அனைத்து நாடுகளையும் இது சென்றடைந்தது. தெற்காசியாவில் இனி பழைய முறைகள் வேலை செய்யாது என்பதையும், பயங்கரவாதம் மூலம் அழுத்தம் கொடுக்கப்படாது என்பதையும், போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை ஆயுதமாக்குவதன் மூலம் எந்தவொரு நாடும் பணிய வைக்கப்படாது என்பதையும் இந்தியா பெயர் குறிப்பிடாமல் காட்டியுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில், பிராந்திய அமைதி, ஆப்கானிஸ்தானின் நிலைத்தன்மை மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் எந்த இரட்டை தரநிலையும் செயல்படாது என்பதை இந்தியா மிகவும் சமநிலையுடனும் ஆனால் வலுவான முறையிலும் தெளிவுபடுத்தியது. இதனால்தான் இந்த அறிக்கை இந்தியாவின் இராஜதந்திரத்தின் ஒரு கடுமையான ஆனால் முதிர்ந்த நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இப்போது உங்களுக்கான கேள்வி என்னவென்றால்,
இது போன்ற பிரச்சனைகளில் இந்தியா மேலும் வெளிப்படையாகவும் கடுமையாகவும் பேச வேண்டுமா, அல்லது இந்த சமநிலையான ஆனால் கூர்மையான அணுகுமுறையே சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கருத்துப் பகுதியில் எழுதுங்கள். மேலும் இந்த வீடியோ தகவல் நிறைந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தால் விரும்பி உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தவிர இது போன்ற மேலும் தகவல் செறிவுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலுக்கு குழு சேர்ந்து பெல் சின்னத்தை அனைத்திலும் தேர்ந்தெடுக்கவும்.